Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு உங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தென் XML ஃபைலாம் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணணும்ட்டு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ பீட் மார்க் அப்படின்னா இந்த ரெட் மார்க் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு பீட் மார்க். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஜஸ்ட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த எஃபர்ட்ஸோட ப்ரீசெட்டும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைலாக் வந்துட்டு நீங்கள் எஃபர்ட்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். 8.24 செகண்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு எந்த டேரெக்ஷனில் வந்துட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணணுமோ வந்துட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். தென் உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்களே வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் ஈஸியாக போயிடும். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 3 இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இந்த இமேஜஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டயலாக்ல இருக்க எஃபர்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ எஃபர்ட்ஸில் போயிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 4 டைலாக்ஸ் வந்துட்டு வரும். ஸோ எது வரைக்கும் டைலாக் வருதோ அந்த டைலாக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபர்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு எஃபர்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் எஃபெக்ட் காமிக்கும். ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்துட்டு எல்லா எஃபர்ட்டுமே வந்துட்டு லிரிக்ஸ்க்கு வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு லிரிக்ஸோட எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் இதில் இருக்க இமேஜோட எஃபர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். 8.24 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வருது. ஸோ அந்த இமேஜ்லேருந்து நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே காப்பி பண்ண எல்லா எஃபோர்ட்டுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அகைன் செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எத்தனை இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்க ரெட் மார்க் வரைக்கும் நீங்கள் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் சிசி வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த HDR சிசி வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இதை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துட்டு நமக்கு செலக்ட் ஆகிடும். அப்போ வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். அதை ஜஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த சிசி வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 8.24 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பாக்ஸை அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பாக்ஸை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிங்களோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ்ன்னு காமிக்கும். ஸோ அகைன் வந்துட்டு அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சிசி வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு நமக்கு இமேஜஸ் மேலே இருக்க மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த லிரிக்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எடிட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற ரெசல்யூஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.